இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கேட்டிசம் கிளாஸ் எடுக்கும் பொழுது நிறைய விளையாட்டுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம். அது கேட்டிசம் சார்ந்த அந்த விளையாட்டுகளாக இருக்கும். அதில் ஒரு விளையாட்டு இது. நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போது முன்னாடியே ஒரு பையனை கூப்பிட்டுக்குவோம். பாருங்க, வா பிரதர், என்ன சொன்னாலும் நீ என்ன பண்ணணும், செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நான் மட்டும் இல்லை, எல்லாருமே யார் என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன்னு சொல்லணும். சரியா? சரி பிரதர், ஓகே, உட்காந்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடும். பசங்கிட்ட நாங்கள் அந்த கிளாஸ் அப்போ அந்த பையனை கூட்டி நிற்க வச்சுக்குவோம். இதை பாருங்கள், ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோமே, அகஸ்டினே வச்சுக்கோமே. அகஸ்டின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் இப்போ செய்வான். யாருக்கு இவன் என்ன செய்ய சொல்லுங்கள், எல்லாம் செய்வான் அப்படின்வாங்க. அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அப்போ ஒரு பையன் இருப்பான், சார் ஒரு பாட்டு பாட சொல்லுங்கள் சார். பாட்டு பாடுடா. அவனை சொல்லுவான், சொல்லி வச்சு இல்லையா? சரி பாடுறான்னுவான். அப்புறம் என்ன பண்ண சொல்லுங்கள், டான்ஸ் ஆட சொல்லுங்கள் சார். டான்ஸ் ஆடா, ஆடுறான்னுவான். வாங்கணும் தாக்குற மாதிரி தாய் போக சொல்லுங்கள் சார் அப்படின்வான். நான் சரியாடா செய்கிறேன். அனைத்திற்கும் என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரைனிங் தானே. இப்போ என்ன பண்ணுவோம், செய்கிறேன் சார் சொல்லுவோம். ஓகே, எல்லா விஷயத்துக்கும் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், சரி சரின்னு தான் சொல்லுவோம். அப்போது எல்லாம் பேசி முடிப்பாங்க. நிறைய விஷயங்கள் வெளியே வரும். குரங்கு மாதிரி தாவ சொல்லுங்கன்னு ஒருத்தங்க சொல்லுவானுங்க. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லுவோம். அப்போது என்ன பண்ணுவாங்க, நான் முடிச்சுட்டு, சரிப்பா இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு முன்னாடி பைபிளில் ஒரு வசனம் வாசிச்சுட்டு அப்புறம் விளையாடலாம். நம்ம பைபிள் படிச்சுட்டு வாசிக்கலாமா அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, பைபிள் எடுங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம் வாசிங்க அப்படின்ட்டு இந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அவங்க பண்ணுவாங்க, வாசகத்தை வாசிப்பாங்க. அந்த மத்தேயு 7:12 வாசிப்பாங்க. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்ற பகுதி வாசிப்பாங்க. பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டுமென விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள்னு அந்த வசனம். இது பொன் விதி. இதை வாசிக்காத பிறகு சொல்லுவோம், நம்ம பத்தியாப்பா, நாம் என்ன ஆசைப்படுறோமோ ஒருத்தவங்கிட்ட அதை நாம் என்ன பண்ணணும், அவனுக்கு செய்யணும். ஓகேவா? சரி, இவனை குரங்கு மாதிரி தாவ சொல்கிறது யார்? அவனும் தாய்ங்கனே கை தூக்குவான், பிரதர் அப்படின்வான். இப்போ நீ குரங்கு மாதிரி தாவி காட்டு பார்ப்பான். அவனை பண்ணுவான், ரொம்ப ஆகிடுவான். இவன் யார் பாட்டு பாட சொன்னது, எங்கள் ஒருத்தனை பண்ணுவான், அப்படியே பதுங்குவான் ஒருத்தன். அப்படியே எல்லா பிள்ளைகளும். ஏன்னா பிறர் செய்யணும், ஆனால் அவங்களுக்காக நான் செய்ய மாட்டேன். பைபிளில் இந்த விதி பொன் விதின்னு இருக்கும். எருசலேம் தேவாலயத்தில் இந்த விதியை என்ன பண்ணுவாங்களாம், யூதர்கள் தங்க தகட்டில் பொதிச்சு வைப்பாங்களாம். அது பேர் பொன் விதின்னு பேர். பிறர் உனக்கு செய்யணும்னு என்னென்ன விரும்புகிற நீ, அதை நீ அவங்களுக்கு செய். என் நண்பர்களெல்லாம் என் அன்பு செய்ய நினைக்கிறேன், நீ அவங்க அன்பு செய். எல்லாரும் என்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ அவங்களுக்கு உண்மையாக இரு. என்ன நேரம் திட்டக்கூடாதுன்னு நீ திட்டாம இரு. என்கிட்ட நேரம் பொய் சொல்லக்கூடாது, நீ பொய் சொல்லாம இரு. புரியுதுங்களா? இது அனைத்திற்கும் உதாரணத்துக்கு பாருங்களேன். ஏன் உன் வீட்டு வாசி சுத்தமாக இருக்க ஆசைப்படுறியா, உன் குப்பையில் அவன்கிட்ட கொட்டாமல் இரு, அவன் அத்து வீட்டில் கொட்டாமல் இரு. அது சுத்தமாக இருக்கணும்ல. எப்படி உன் பகுதி உன் வீடு எவ்வளோ சுத்தமாக இருக்கணுமோ அது மாதிரி அவன் ஒன்று சுத்தமாக இருக்கணும்ல. இதை போல அனைத்திற்கும் பொருத்தி பாருங்க பார்ப்போம். உங்களுக்கு மற்றவங்க என்ன செய்யணும்னு நீ விரும்புகிறையோ அதையே நீ அவங்களுக்கு செய். இப்போ இவ்வாறு செய்தால் இந்த உலகமே அமைதி பூங்காவா திகழாது. யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நான் அன்பு செய்கிறேன்,
அவன் அன்பு செய்கிறான். அங்கே சண்டை சச்சரவுக்கு என்ன எப்படி அங்கே வழி சொல்லுங்க பார்ப்போம். நான் பொன் விதின்னு சொல்லுவேன். இன்னைக்கு வாசகம் பாருங்க, இன்னைக்கு நற்செய்தியிலே பொன் விதியை ஆண்டவர் சொல்றாருங்க. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. சகோதரர்களே, இதுதான் இன்றைய தியானம். இன்னைக்கு மற்றவனை திட்டக்கூடாது, அவன் நான் திட்டுவேன். இது எப்படி சரியாகும்? மற்றவங்க என்கிட்ட உண்மையாக இருக்கணும், நான் போய் சொல்லுவேன். இது எப்படி சரியா இருக்கும்? மற்றவங்க என் மேலே கோவப்படக்கூடாது, ஆனால் நான் எரிஞ்சு விழுவேன். இது எப்படி சரியா இருக்கும்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எவ்வளோ சுயநலம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். என்னை எல்லாரும் மதிக்கணும், நான் அவமதிச்சு பேசுவேன். அது எப்படி சரியா? அங்கே எதிர்பார்க்கிறேன், ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். அது எப்படி? அது சகோதரர்களே, இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கற்பிக்கிறார். நீ என்ன எதிர்பார்க்குறியோ நீ ஃபர்ஸ்ட் அதை செய்ய பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்பு அவங்க வந்து சேரும். நீ எல்லார்கிட்டையும் உண்மையாரு, அது உண்மையை அவன்கிட்ட வந்து சேரும். சகோதரர்களே, நமது வாழ்க்கையில் இந்த புன் விதையை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும். தலைமையில தூக்கி வச்சுக்கணும். நான் எல்லோரும் நேசிப்பேன், எல்லாருக்கும் உண்மையா இருப்பேன், எல்லாருமே அன்பு செய்வேன், எல்லாரையும் மதிப்பேன். இன்னும் அவன் இருந்தால் போதும். நாம் கொடுக்கின்ற அத்தனையும் ஆண்டவன் என்ன பண்ணுவார்? வட்டியும் முதலுமா நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். இது உண்மை, சத்தியம். சகோதரர்களே, பொன் விதியை சிறமேற்கொள்வோம். திரும்ப வாசிக்கிறோம் பாருங்க. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நான் சரி.